நான் எப்படி ஒரு ஐஃபோனை வெறும் $130 கொடுத்து வாங்கினேன்னு ஆச்சரியமா பாக்குறீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. டொரண்டோல இருக்கிற ஆப்பிள் ஷோரூம் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வந்தேன். புதுசா வந்த ஐஃபோன்லாம் வாங்குறதுக்கு இல்லைங்க. நான் வச்சிருந்த ஐஃபோன் 13ஓட பேட்டரி 80% விட கம்மியாச்சு. ஆனா கொஞ்ச நாள்லயே பேட்டரி டிஸ்பிளே விட்டு வெளியே வந்து ஒரு பக்கமா பல்ஜ் ஆயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சார்ஜ் போட்ட 3 to 4 ஹவர்ஸ்ல பேட்டரி ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாம போன் ரேண்டமா ஆஃப் ஆகிட்டே இருக்கு. ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா? ஆப்பிளோட வாரண்டியும் முடிஞ்சிருச்சு. சரி, இந்த ஆப்பிள் சப்போர்ட்ல எவ்வளவுதான் ரிப்பேர் பண்றதுக்கு கேட்க போறாங்கன்னு இவங்க அதை செக் பண்ணி பாக்குறேன்னு உள்ள எடுத்துட்டு போனாங்க. எங்களால செக் பண்ண முடியல. நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனை இருக்கும் போல, நாங்க ரீப்ளேஸ் பண்ணி தரோம்னு சொன்னாங்க. சரி, பேட்டரியை தான் ரீப்ளேஸ் பண்ணி தர போறாங்கன்னு பார்த்தா இல்ல, நாங்க புது ஐபோன் 13 ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. அப்புறம் தான் தெரிஞ்சு புதுசா ஐபோன் 16 ரிலீஸ் ஆன உடனே ஐபோன் 13 மாடல்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இப்படி தராங்கன்னு தெரிஞ்சிச்சு.